ஹலோ விவர்ஸ், இனி நம்ம ஒரு ரிவர்ஸ் இசக்காய் சிஸ்டம் லெவலிங் அப்புறம் ஓவர் உள்ள ஒரு அனிமே சீரிஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த அனிமே சோலோ லெவலிங் மாதிரி சிஸ்டம் லெவலிங் உள்ள ஒரு அனிமே தான். ஆனா ஸ்டார்டிங்ல ஹீரோக்கு மேக்ஸ் அவுட் லெவல் கிடைக்கும். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எப்போது ஓப்பனிங்ல ஒரு அம்மாவும் ஹஹா ஃபெஃபே நம்ம கிண்டர் கார்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்ல அங்க இருக்க ஒரு பொண்ணு அண்ணா சீக்கிரம் வாங்கன்னு சொல்றா. அவங்க அம்மாவும் ஹஹா உன் தங்கச்சி பாரு உன்னோட எந்த அளவுக்கு தைரியமா இருக்கா, முதல் நாள் நீ கிண்டர் கார்டுக்கு போறப்ப எந்த அளவுக்கு அழுதுன்னு தெரியுமா. அந்த சின்ன பையன் உமே இருந்தாலுமே நான் தான் அவளோட அண்ணன், அதனால கஷ்டமான நேரத்துல நான் தான் அவளை பாதுகாப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பே எல்லார் தலையிலயும் அவங்க எந்த லெவல்ல இருக்காங்கிற ஸ்டேட்டஸ் வந்துட்டு இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே ஆமா இது என்னது ஏதாச்சும் ஹை டெக்னாலஜியா இந்த மாதிரி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு குழம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஸ்டேட்டஸ் அந்த அம்மாவோட தலையில வரவே இல்லை. பார்த்தா வானத்துல இருந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி அங்க இருந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் வருது. பார்த்தா அந்த மான்ஸ்டரோட லெவல் 55. அது வந்து உடனே சுத்தி இருக்க எல்லாத்தையும் போட்டு நொறுக்கிட்டு இருக்கு. அது கூட சின்ன சின்ன மான்ஸ்டர் வந்து அங்க இருக்க மனுஷங்களை கொண்டுகிட்டு இருக்குங்க. இதை பார்த்தா அம்மா அந்த மான்ஸ்டர் நம்மள சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க அம்மாவும் உன் தங்கச்சி நீ பாதுகாப்புன்னு சொன்னால அதனால கண்ண மூடி தைரியமா இரு, அம்மா நான் பாதுகாக்கிறேன். அவங்களும் அந்த மான்ஸ்டர் முன்னாடி போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. மூட்டால் பூச்சி உன்னோட வீட்டுக்கு நீ திரும்பி போன்னு சொல்லிட்டு அவங்களும் அதை புரட்டி போட்டு எடுக்கிறாங்க. இதை பார்த்து அந்த மான்ஸ்டரும் எனக்கு அப்பவே தெரியும் இந்த பிளானட்ல தானே நீ இருந்தா காடஸ். அவங்களும் அந்த டக்கை எவ்வளவு தாக்கு பிடிக்கிறாங்க. ஆனா அவங்களோட ஷீல்டுமே உடையுது. அந்த மான்ஸ்டருமே இந்த உலகத்துல நீ வீக்கா இருக்க, ஆனாலுமே அந்த மான்ஸ்டருக்கு இவங்க டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் கோவம் ஆயிட்டு உடனே அந்த சீல் ஆஃப் டிவைன் இன்டர்வென்ஷனை என்கிட்ட கொடுத்துரு. அப்புறம் தான் அந்த சீலை இவங்க கையில வச்சிருக்காங்க தெரியுது. அவங்களும் அவங்களோட பசங்களை பார்த்துட்டு இந்த சீல் அழிஞ்சாலும் சரி இது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை எடுத்துட்டு மேல பறந்து போறாங்க. அந்த பசங்களோட இடத்த தாண்டி அவங்களும் மேல பறந்து போயிட்டு அந்த சீலை வானத்திலே அழிக்கிறாங்க. அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல அந்த மான்ஸ்டரோட சேர்த்து அவங்களுமே அழிஞ்சு போறாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே ஒரு நியூஸா ப்ளே பண்ணி கட்டுறாங்க. 2063 பூமிக்கு எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் மியூட்டேஷன் கிடைச்சது. அதுல ஸ்பேஸ் டைம் ட்ரிஃப்ட்ல நிறைய மான்ஸ்டர் இங்க வர ஆரம்பிச்சதுங்க. அது மனித இனத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தா இருந்துச்சு. ஆனா அந்த மியூட்டேஷன்ல மனுஷங்களுமே மியூட்டேட் ஆனாங்க. அவங்களுக்கு அப்கிரேட் ஆகிற மாதிரி சக்திகள் கிடைக்க ஆரம்பிச்சது. முதல்ல நடந்த ரெசிஸ்டன்ட் போர்ல 5 பவர்ஃபுல்லான பீப்பிள் நாங்க கண்டுபிடிச்சோம். அவங்க இந்த டீமன்ஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அழிச்சு ஒரு சேஃப் ஜோனை நம்மளுக்காக உருவாக்குனாங்க. ஆனா இப்போ இந்த காலத்திலுமே எந்த இடத்துல வேணா எப்ப வேணா மான்ஸ்டர்ஸ் வரலாம். அதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, லெவல் அப் ஆகுறது. மனித வேணும் பிழைக்கிறதுக்கு இருக்கிற ஒரே பதில் அதுதான். இப்ப நம்ம இரவு கட்டுறாங்க. அவன் நல்லா வளர்ந்துட்டான். இப்போ அவன் லெவல் 3ல தான் இருக்கான். எல்லா ஸ்கூல்லும் நடக்கிற மாதிரியே அவனுமே நிறைய பேர் புள்ளி பண்றாங்க. அவங்களுமே இவன் எல்லாரும் ஜீனியஸ் தானே கூப்பிட ஆரம்பிச்சாங்க சேர்றப்போ. ஆனா இங்க பாரு 2 வருஷம் ஆச்சு இனிமே லெவல் 3லயே இருக்கான். அவனை புள்ளி பண்ற எல்லாருமே லெவல் 4 அண்ட் லெவல் 5ல இருக்காங்க. அவங்களுமே இவனை போட்டு அடிக்க அவனோட பவர்ஸுமே ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அந்த கேப்ல அவனை யாரோ ஒருத்தங்க அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இவனோட தங்கச்சி. சுத்தி இருக்க 2 பேருமே அது யூன்ஃபே. அவன் இந்த ஸ்கூலுக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு. ஆனா அதுக்குள்ளேயே அவள் லெவல் 7க்கு போயிட்டா. அவ தங்கச்சி யூன்ஃபேயுமே என்னோட அண்ணனை யார் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல இதை பார்த்து அவங்களுமே அவனை தூக்கிட்டு அங்கிருந்து பயந்து ஓடுறாங்க. அவமே சரிவா யூன்ஃபே அப்ப நம்மளுக்காக காத்துட்டு இருப்பாரு. பார்த்தா நம்ம இருக்கும் பிறந்த நாள் அவங்க அப்பாவோ அவனுக்காக கேக் செஞ்சிருக்காரு. அவனுக்கும் இப்போ 18 வயசு ஆயிடுச்சு. யூன்ஃபையும் அண்ணா உனக்கு என்ன ஆசையா வேண்டிக்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ மனசுக்குள்ள எனக்கு எந்த காரணம் தெரியல, என்னால லெவல் 3க்கு மேல லெவலப் ஆகவே முடியல. என்னோட ஆசை நடக்கும்னா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கப்புறம் நானும் என்னோட குடும்பமும் சேஃபா இருக்கணும் அப்படின்னு அவ வேண்டி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. பார்த்தா ஸ்பேஸ் டைம் ட்ரிஃப்ட் உடைஞ்சு அங்க ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு. அங்க வந்ததும் ஒரு லெவல் 12 மான்ஸ்டர். அங்க இருக்கிறவங்க தன்னோட வெப்பன் சொல்லி தாக்குறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டருக்கு எனக்கு இது கூசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தாக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோட ஃபேமிலிக்கு ஒன்றும் ஆகல. ஆனா அங்க ஒரு தூணி விழ அந்த சத்தத்தை பார்த்த மான்ஸ்டருமே ஆனா இன்னும் மனுஷங்க உயிரோட இருக்காங்களா. அவங்க பாப்போம் நீ யூன்ஃபே கூட்டி ஓடி போயிட்டு நான் பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவருமே முன்னாடி போய் நிக்கிறாரு. பார்த்தா அவர் லெவல் 9 தெரியுது. அவருமே அந்த மான்ஸ்டர் அடிக்க போறாரு. ஆனா அந்த மான்ஸ்டர் அடிக்க அதுல அவங்க கண்ணு முன்னாடி அவங்க அப்பா கீழே விழுந்து கிடக்கிறாரு. இதை பார்த்து கோபனிச்ச யூன்ஃபேமே தன்னோட பவர் வச்சு அந்த மான்ஸ்டர் தாக்குறா. ஆனா அதுவுமே அந்த மான்ஸ்டர் எதுவுமே பண்ணல. அதுவும் யூன்ஃபே அடிக்க வர முன்னாடி ஷோஷோ போய் அதை வாங்குறான். அவனும் அப்பாவை கூட்டிட்டு இங்க ஓடி போயிட்டு அப்படின்னு சொல்ல ஆனா யூன்ஃபேமே நாங்க போன உனக்கு என்ன வருது அப்படின்னு கேட்க அவனும் இல்ல இப்படின்னா யாரையும் தப்பிக்க முடியாது நீங்க போங்க. யூன்ஃபேமே அவங்க அப்பாவை தூக்கிட்டு ஓடுறா. இதை பார்த்து அந்த மான்ஸ்டருமே ஒரு லெவல் 3 குக் பண்ணி அழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டருமே அவனை கொல்லுது. அதுக்கப்புறம் அவனோட குடும்பத்தை அழிக்க பாப்ப பின்னாடி பார்த்த ஷோஷோவுமே அதோட காலை பிடிச்சி தடுக்கிறான். ஆனா அது அவனை தூக்கி போடுது. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஆமா நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னால பாதுகாக்க முடியல, என்ன மன்னிச்சிருங்க. அவனு கண்ண மூட திடீர்னு வானத்துல இருந்து ஒரு பவர் நம்ம ஹீரோக்கு வருது. அப்போ ஒரு சிஸ்டம் வாய்ஸ்மே நம்ம ஹீரோ கேக்குது, கிங் ஆஃப் க்ளோரி அக்கௌண்ட் உங்களுக்கு அன்லாக் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே எழுஞ்சி அந்த மான்ஸ்டரை தாக்குறான். அந்த சிஸ்டமோ ஹோஸ்டுக்கு இப்போ 10 செகண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு அவர் இன்வின்சிபிள், அவரை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கும் அளவுக்கு அதிகமான சக்தி கிடைச்சிருக்கு. ஆனாலுமே அவன் இன்னும் லெவல் 3ல தான் இருக்கான். இந்த அளவுக்கு சக்தி எனக்கு கிடைச்சிருக்கு, இதை வச்சு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த மான்ஸ்டரை போராட்டி போடுறான். அந்த மான்ஸ்டர் நான் உன தப்பா எடை போடுறா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் எக்ஸ்ப்ளோசிவ் பெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்ல போட்டு அதை தாக்குறான். அந்த மான்ஸ்டர் அழியிற நிலைமைக்கு போவா அது திடீர்னு ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணுது. டிமோனிக் ஐ ஓபன் அப்படின்னு சொல்ல திடீர்னு ஒரு பவர் வந்து சுத்தி இருக்கிற மனுஷங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டா இது உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. லெவல் 12ல இருந்தது இப்போ லெவல் 15ல மாறிடுச்சு. அந்த மான்ஸ்டர் நாங்கெல்லாம் மான்ஸ்டர்ஸ் உங்களை மனுஷங்க மாதிரி அதே லெவல்ல கஷ்டப்பட்டு தீர மாட்டோம், நாங்க சண்டை போடுறவே லெவல் அப் ஆகுறவங்க. இப்போ வாடா லெவல் 3 குக் பண்ணி உன்னால என்னதான் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோக்கும் சீரியஸான இன்ஜுரி ஆயிடுது. அந்த சிஸ்டமோட வாய்ஸுமே போஸ்டட் எனர்ஜி ஹெல்த்தும் 1% கீழே போயிடுச்சு.
உங்களுக்கு இப்போ ஒரு அல்டிமேட் மூவ் ரெடியா இருக்கு. அந்த மான்ஸ்டரும் ஒரு குப்பை பரவாயில்ல, எனக்கு எனர்ஜியா வரும்னு சொல்லிட்டு அதை எடுக்க போவ அந்த சிஸ்டமும் அந்த மூவ் யூஸ் பண்ண ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல இப்போ அவனுமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். ஷாவும் இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன், 3வது லெவல் குப்போட பவர் எப்படி இருக்குன்னு நான் உனக்கு காட்டுறேன். கிரிம்சன் ஸ்டார்ம் அப்படின்ற ஸ்கில்லை யூஸ் பண்ண இதை பார்த்த அந்த மான்ஸ்டரும் இதுக்கு வாய்ப்பு இல்ல, இந்த பவர் இந்த ஆரா இது எம்பரர் லெவலுக்கு இருக்கு, உண்மையிலேயே நீ யாரு அது அந்த மான்ஸ்டர் சொல்லி முடிக்க அதுவுமே அங்க அழிஞ்சு போகுது. நம்ம இரவு அங்கே மயங்கி விட அந்த சிஸ்டமும் இந்த ஹோஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஃபுல் ஆயிடுச்சு, ஸ்பேஸும் அன்லாக் ஆயிடுச்சு. நம்ம இரவு கண்ணு மூட அவன் மைண்டுக்குள்ள அந்த சிஸ்டம் வாய்ஸும் கங்க்ராச்சுலேஷன் அந்த டிமான் எக்ஸ்பைரை நீங்க அழிச்சிட்டீங்க, உங்களுக்கு அதுக்கான ரிவார்டா 20,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு, அதை வச்சுக்கிட்டு உங்களோட உடம்பு சரி பண்றோம். நம்ம இரவும் மைண்டுக்குள்ள கண்ணை திறந்து பார்க்க அந்த சிஸ்டம் வாய்ஸும் தி சைன் ஆஃப் டிவன் இன்டர்வென்ஷன் உங்களை சூஸ் பண்ணிருக்கு. ஷாவும் நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவும் நான் தான் சிஸ்டம் ஸ்பேஸ் ஹோஸ்ட், அதாச்சும் நீங்க லெவல் 10 ரீச் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு கிரிம்சன் எம்பரரோட அக்கௌண்ட் உங்களுக்கு அன்லாக் ஆயிருக்கு. ஷாவோ என்னது லெவல் 10? அப்ப நான் இந்த 3 வருஷம் கஷ்டப்பட்டது வேஸ்டா போகல, அது என்னோட குடும்பத்தையே காப்பாத்திருக்கு. அந்த சிஸ்டமோ உங்களோட லிங்க் லெவல் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த அக்கௌண்டோட பவரை உங்களால வெளியே எடுக்க முடியும். உங்க உடம்ப ரிப்பேர் பண்ணது போக இன்னும் 10,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு, நீங்க அன்லாக் ஆக விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனுமே ஆமான்னு சொல்ல இப்போ அவனோட லிங்க் லெவல் அப்கிரேட் ஆகுது. அவனோட லெவலும் இப்போ லெவல் 12க்கு போகுது. அவனோ நாங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்க்க, ஆனா அங்க காட்டுறது அவனுக்கு லெவல் 3ல தான் இருக்கு. என்னது லெவல் 3ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த சிஸ்டமும் லிங்க் லெவல வெளியே யாருக்கும் காட்ட முடியாது, ஆனா உங்களோட ஸ்ட்ரென்த் இங்க இருக்க பேனல் லெவலும் உங்களோட லிங்க் லெவலும் சேர்ந்ததா இருக்கும். ஷாவோ அப்படின்னா சரி, இந்த கேம் நான் ஜெயிச்சு காட்டுறேன். நம்ம இரவு நிஜ உலகத்துக்கு கண்ணு முழிச்சு வந்து பாக்குறான். அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவன் தங்கச்சியுமே காசு இல்லைன்னா ஒருத்தர் உயிரை பலி கொடுத்துருங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்க இருக்க டாக்டரும் உங்ககிட்ட காசு இல்லைன்னா இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் வராதிங்க, உடனே இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோட தங்கச்சி இன்ஃபையும் எங்களோட வீடு நாங்க வித்துறோம், அதனால டாக்டர் நான் உங்களை கெஞ்சி கேட்கறேன் எங்க அப்பாவை காப்பாத்துங்க. அந்த டாக்டர் அவளை தள்ளி விட்டுட்டு என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாரு. நம்ம இரவும் இதை நான் பாத்துக்கிறேன். அந்த டாக்டர் திடீர்னு நெகட்டிவ் எஃபெக்ட்ல ரிமூவ் ஆயிடுச்சா, எங்க கூட தானே இருந்தா, யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தான், அவனும் கையில இருக்க ஒரு கிறிஸ்டல் கட்டிட்டு இந்த கிறிஸ்டல் எங்க அப்பா மெடிக்கல் செலவுக்கு கரெக்டா இருக்கும்ல, அந்த டாக்டரும் பார்த்துட்டு என்னது கோஸ்ட் ஸ்பைடரோடதா, நீ அதை கொன்னியா? நம்ம இரவும் ஆமா இது கோஸ்ட் ஸ்பைடரோட தான் உனக்கு எப்படி தெரியும்? அந்த டாக்டரும் அது இப்போ முக்கியம் இல்ல, ஒரு 18 லெவல் மான்ஸ்டர் எப்படி நீ கொன்ன, அதுவும் இல்லாம நீ லெவல் 3 தானே. ஷாவோ லெவல் 18 தானே, அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ராங்கா இல்ல, இந்த நீ வேணா இதை டெஸ்ட் பண்ணி பாரு. அந்த டாக்டரும் பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் கை எரிஞ்சு போவ அவருமே கத்திக்கிட்டு இருக்காரு. ஷாவோ அட மன்னிச்சிருங்கப்பா, நான் சொல்ல மறந்துட்டேன், மேஜிக் கிறிஸ்டல் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கோ அந்த அளவுக்கு வலி அதிகமா இருக்கும். அந்த டாக்டரும் உன்னோட பேக்ரவுண்ட் என்ன, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம இரவும் என்னோட பேக்ரவுண்ட்ல உனக்கு முக்கியம் கிடையாது, முதல்ல எங்க அப்பாவை காப்பாத்து. அந்த டாக்டரும் உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியாங்களா தம்பி, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீ உடனே 5 லட்சம் பே பண்ணியாக்கணும், மேஜிக் கிறிஸ்டல் நார்மலா 2 லட்சத்துக்கு தான் போகும், எனக்கு இன்னும் 3 நாள் கொடுங்க. அந்த டாக்டரும் உனக்கு இருக்கிற டைம் 1 நாள், அதுக்குள்ள பணத்தை கொடுக்கலன்னா ட்ரீட்மெண்ட் என்னால பண்ண முடியாது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் குறை சொல்லாத. யூஎன்ஃபையோ ஆனா நம்ம வீடு வித்தா கூட ஒரே நாள்ல 5 லட்சம் எப்படி கிடைக்கும், அதுவும் இல்லாம விக்கிறதுக்கு டைம் கூட கிடையாது. ஷாவோ நம்ம அதிர்ஷ்டமான நேரம், நாளைக்கு டஞ்சன் கேம்பஸ் காம்படிஷன் இருக்குல்ல, நான் கேள்விப்பட்டேன் எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் நிறையவே காசு கொடுக்குறாங்களாம். இன்ஃபையோ அப்படின்னா சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம அப்பாக்கு மெடிக்கல் செலவுக்கு கண்டிப்பா அது யூஸ் ஆகும். அந்த அளவுக்கு அவசரப்படாத, இன்னும் உங்ககிட்ட இருந்து நெகட்டிவ் எஃபெக்ட்லாம் இன்னும் போகாம இருக்கு, அதனால நான் பாத்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து அந்த டாக்டரை விட்டு கிட்டு இருக்கான். அவனை யாருக்கும் கான்டாக்ட் பண்ணிட்டு நம்மளோட பிளான் மாறுது, வித்தியாசமான ஒருத்தன் இங்க வந்திருக்கான். இப்போ அந்த டஞ்சன் கேம்பஸ் காம்படிஷனுக்கு அவனும் போறான். அங்க இருக்க ஹோஸ்டும் இன்னைக்கு இந்த காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வரவங்களுக்கு 1 மில்லியன் கிடைக்க போகுது. இன்னைக்கு இதை ஸ்பான்சர் பண்றது ஹாமோ குரூப்பை சேர்ந்த மோகர், இதை நேர்ல பார்க்க வந்திருக்காங்க. அவங்களும் முன்னாடி வந்துட்டு இன்னைக்கான ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 மில்லியன் தான், இன்னைக்கு யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ யார்கிட்ட டேலண்ட் இருக்கோ அவங்க மோகம் டீம் கூட சேர்ந்துக்கலாம். இதுக்கிட்ட அங்க இருக்க எல்லாருமே நான் சரியா கேட்டேன்னா இன்னைக்கு நம்ம ஜெயிச்சா மோகம் கூட சேர்ந்துடலாமா, அவங்க தான் இந்த உலகத்தோட டாப் 6 டீம் ஆச்சு, நிறைய மான்ஸ்டர் அடிச்ச ரெக்கார்டுமே அவங்க டீம் கிட்ட தான் இருக்கு. அவங்களும் இன்னைக்கு நீங்க போற டஞ்சன் ஷேடோ ஃபாரஸ்ட் இதுக்கு சூட்டபிளா லெவல் 5ல இருந்து லெவல் 15 குள்ள இருக்கணும். இந்த காம்படிஷன் பிளேயர் வெர்சஸ் பிளேயர் அப்புறம் ஸ்ட்ராட்டஜி மோட்ல இருக்க போது, ஒரு டீம்ல 5 பிளேயருக்குள்ள இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காம்படிஷன் கடைசியில இந்த ஃபைனல் பாஸை நீங்க அழிக்கணும், ஷேடோ ட்ரெண்ட். அதுக்கப்புறம் தனித்தனியா அவங்க எடுக்கிற பாயிண்ட்ஸை வச்சு ரேங்கிங்கை வைப்போம். நாங்க இதுகிட்ட சுத்தி இருக்கிறவங்களா அந்த லெவல் 20 மான்ஸ்டர் நம்ம எப்படி அடிக்க முடியும், பக்கத்துல இருக்கணும் நீ சுத்தி இருக்க கிளாஸ்மேட்டையும் மத்த சின்ன சின்ன மான்ஸ்டர் அடிச்சா உனக்கு பாயிண்ட் சேரும். ஆனா அப்படி பார்த்தா சுத்தி இருக்க மனுஷங்களே நம்ம கொல்ற மாதிரி எல்லாம் ஆயிடும். இதுக்கு நம்ம வரும் பசங்களா, நீங்க நினைக்கிறத விட உலகம் ரொம்ப மோசமானது. இந்த காம்படிஷன்ல யாரால சர்வைவ் ஆக முடியலையோ, நிஜத்திலயோ ரியாலிட்டிலயோ அவங்களால வாழ முடியாது. சரி நீங்க டீமா சண்டை போடுறீங்களோ இல்ல ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்களோ, இன்னைக்கு இந்த காம்படிஷன்ல யாரு ஜெயிப்பான்னு பார்ப்போமே. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங்கஸ்டால மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும். காம்படிஷன் ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாருமே ஷேடோ ஃபாரஸ்டா, அங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாருமே மினிமம் லெவல் 5ல இருக்கும், யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க நமீர ஹாவுமே தனியா அதுல போறான். இதை பார்த்து நமீர புலி பண்ணானுமே, எனக்கு ஹாவ் அதுல தனியா போனானா, அவனே போறானா சரி நானும் போறேன் சொல்லிட்டு அவனுமே உள்ள போறான். இதை பின்னாடி வரும் அவனோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் டீமனைஸ் போயிட்டு கொண்டவன்.
ஆனா லெவல் 3 ஆயிவ நம்ம இரவு உள்ள போயிட்டு ஒரு மான்ஸ்டர் அழிச்சிட்டு இருக்க உங்களுக்கு 2000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம இரவும் என்னாச்சு சின்ன சின்ன மான்ஸ்டர் அழிச்சுட்டு தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் பாயிண்ட்ஸ் ஏறிட்டு இருக்கு, எனக்கு இப்பவே ஹை லெவல் மான்ஸ்டர் வேணும். இப்போ அங்க இருக்க சின்ன சின்ன மான்ஸ்டர்ல ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்க நம்ம இரவும் அப்ப அதோட கூடுக்கு போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப உள்ள ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் பின்தொடர்ந்து போறான். அப்படி அவனு போய்கிட்டு இருக்க எனக்கு காப்பாத்துங்க, யாருமே என்ன காப்பாத்து இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு குரல் இவனுக்கு கேக்குது. அங்க பார்த்தா ஒரு பொண்ணு அந்த ஸ்பைடர் வெப்ல மாட்டிட்டு இருக்கதை இவன் பாக்குறான். அவளோட லெவல் 5. அவளும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அடையோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவோ ஆமா உன்னோட டீம்மேட் எங்கன்னு கேட்க அவளும் அழுதுகிட்டே எல்லாரும் விட்டு ஓடிட்டாங்கப்பா, தேவ செஞ்சன காப்பாத்திரியா, நான் உன் கூட டீமோட சேர்ந்துக்கிறேன், நான் நிஜமாலே ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணுவோம்ப்பா, நம்ம ஹீரோமே சத்தம் போடாத நிறைய மான்ஸ்டரிங் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹெல்ப் பண்றான். இப்ப அவளுக்கு கீழே விழப்போவ அவளை பிடிக்க இவன் போறான். பார்த்தா அந்த வலையில இவனுமே மாட்டிக்கிறான். ஆனா அந்த நேரத்துல தான் அங்க இருக்க பெரிய மான்ஸ்டர் அங்க வருது. அந்த மான்ஸ்டரும் அவங்களும் வலையில மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்ல அந்த மான்ஸ்டரோட லெவல் 16. இதை பார்த்து நம்ம இரவு தன்னோட ஸ்கில் யூஸ் பண்ணிட்டு அங்க தப்பிக்கிறான். ஆனா இதை பார்த்து அந்த மான்ஸ்டருமே என்னோட வலையில தப்பிக்க ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தாக்க வருது. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட தான் ஃபயர் பவர் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு அந்த வலையை ஈஸியா புசிக்கிடுறான். அந்த ஸ்பைடர் அப்பயும் விடாம அவனை தாக்க வருது. நம்ம ஹீரோ எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த வலையை கடிச்சு துப்புன்னு சொல்ல அவளுமே எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வலையை கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வலையை கிடைக்க சொன்ன தொடைய கடிச்சிட்டு இருக்க. இப்ப அந்த ஸ்பைடர் கிட்ட வர நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சு அதை குத்துறான். இது பார்த்து அந்த பொண்ணு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கிரிம்சன் ஸ்டாம் நான் மாஸ்டர் பண்ண அப்புறம் என்னோட காத்தையை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனா நம்ம அந்த ஸ்பைடரும் என்னோட வலையில தப்பிச்சா கண்டி தப்பிக்கலாம் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு பாய்சன் வச்சு தாக்குது. நம்ம ஹீரோ தன்னோட ஸ்போர்ட் எடுத்துட்டு என்னோட ஸ்ட்ரென்த்தும் என்னோட ஸ்பீடும் 10 மடங்கு அதிகமாயிடுச்சு. இதை பார்த்து அந்த பெரிய ஸ்பைடருமே குட்டிகளா போய் தாக்குங்க அப்படின்னு சொல்ல இதை பார்த்து நம்ம ஹீரோமே இதெல்லாம் எனக்கு ஈஸின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த சின்ன சின்ன அழிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த மான்ஸ்டருமே திருப்பி ஒரு வேலையை விட நம்ம ஹீரோவும் இதுக்கு நான் திருப்பி மாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதுல தப்பிக்கிறான். ஆனா அவன் என்னதான் தப்பிச்சாலுமே அந்த மான்ஸ்டரும் அவனை திருப்பி வலையில மாட்ட வச்சிருது. நம்ம ஹீரோ அப்பவே ஃபயர் வச்சு தப்பிச்சுட்டு எனக்கு டைம் இல்ல, நான் இனிமே விளையாட போறது இல்ல, ஃப்ளேம் ஷேடோ லைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில அந்த மான்ஸ்டர் அழிக்கிறான். சிஸ்டமோட வயசும் கங்க்ராச்சுலேஷன், நீங்க ரெட் பீட்டவை கொண்டுட்டீங்க, இதுக்கு உங்களுக்கு ரிவார்டா 5000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த ஸ்பைடரோட பல்ல அங்க இருக்கிறத பாக்குறான். அந்த சிஸ்டமோ இந்த ஸ்பைடரோட பல்ல நீங்க எக்யூப்மெண்டா யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கிட்ட பாய்சன் எஃபெக்ட் அண்ட் ப்ளீட் எஃபெக்ட் இருக்கு, இதை நீங்க அப்கிரேடுமே பண்ணிக்கலாம். நம்ம 20 சிஸ்டம்ல செக் பண்ணிட்டு இருக்க காம்படிஷன் ஹோஸ்டுமே இப்போ ஒரு பெரிய மாஸ்டர் கொண்டு இருக்காரு, அதுல அவருக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணு நானுமே பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்கேன், ஆனா உங்க அளவுக்கு இல்லப்பா, இதுதான் ஆடாம ஜெயிக்கிறதுன்னு சொல்லுவாங்க போல. நம்ம இரவும் ஆமா நீ இன்னும் கிளம்பாம இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு காடேஷோ நான் கூட சேர்ந்துக்கிறேன், எனக்கு எந்த வித ரிவார்டு வேணா, நான் கூட மட்டும் இருந்துக்கிறேன், ஏன் நீ சண்டை போடுறப்ப நான் உனக்கு சேர் கூட பண்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம இரவுமே இதுக்குள்ள நான் விழுற ஆள் கிடையாதுமா, ஒருவேளை என் கூட டீமை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா என்னோட சீக்கிரட்டாவே வச்சுக்கோ. அவளுமே அப்ப உன்னோட பலத்தை எல்லார்கிட்டயும் சீக்கிரட்டா மறைச்சு வச்சிட்டு இருக்கியா? ஆமா மாஸ்டர் ஏ நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க? இப்ப பின்னாடி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்க இதை பார்த்து அந்த பொண்ணுமே அவளை தள்ளி விட்டுறான். பார்த்தா அங்க அதை விட ஒரு பெரிய மான்ஸ்டர் அங்க வந்திருக்கு, அதுவோ லெவல் 18. இதோட எபிசோட் 2 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.